தமயந்தி, அம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணட்டும்? எது வேணாலும் பண்ணுங்கம்மா. நீங்க எது பண்ணாலும் நல்லதா இருக்கும். நல்லா இருக்கும் தான். ஆனாலும் உனக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லம்மா. சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு எந்த விருப்பமும் இருந்ததில்ல. எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இல்ல, என் படிப்பு விஷயத்திலயும் அப்படிதான். நான் படிச்சு லாயர் ஆகணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை. அதை அப்படியே நிறைவேத்தினேன். இடையில ஏதோ சூழ்நிலை பாத மாதிரி போயிட்டேன். மறுபடியும் அதுல இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதனால அப்பாவுக்கு பிடிச்சது என்ன பண்ணாலும் அது எனக்கும் பிடிக்கும். உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியல தமயந்தி. செஞ்ச தப்ப உணர்ந்து மறுபடியும் நல்ல வழிக்கு வந்துட்டேன். ஆனா நான் வளர்த்தவங்க அப்படி ஒரு வழிக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்கள வளர்த்த விஷயத்துல உங்க முன்னாடி நான் தோத்துட்டேங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா. நீயும் அவங்கள நல்லபடியா தான் வளர்த்த. முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னா ரத்தம் கொடுத்து காப்பாத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கு. தமயந்தி திருந்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, சீக்கிரமா திருந்திட்டா. அவங்களுக்கு அது கிடைக்கல. காலம் அவங்கள மாத்தும். சௌந்தர்யா, சௌந்தர்யா வாமா வா. நான் வரது இருக்கட்டும் அத்தை. நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? என்னடி இது கேள்வி? எங்க வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா என்ன? அந்த வீட்டை தான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக வரணும்? அப்படியே வரதா இருந்தாலும் நான் இருக்கும்போது வரணும். நான் இல்லாத சமயத்துல வந்து அவரோட மனசை மாத்த பாக்குறீங்களா? இது உங்களுக்கா வந்த யோசனையா இல்ல இதோ இங்க நிக்கிறாளே இந்த கிரிமினல் வக்கீலோட ஐடியாவா? சரி, இப்ப என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? வம்ப வளர்த்துட்டு இருக்கிறவளே நீதானே. வேலைக்கு சேர்க்கிற மாதிரி சேர்த்து அதுக்கப்புறம் என்ன வெளியே துரத்தணும். அதே மாதிரி அந்த சொத்தை எனக்கு கிடைக்காம பண்ணணும். இத மனசுல வச்சுட்டு தானே நீ காயை நகர்த்தன. இத பார், ஏதோ பேசணுங்கிறதுக்காக நீ பேசாத. அப்படி எதுவும் நான் நினைக்கல. ஏய், நினைக்காதவளா இருந்திருந்தா நானும் என் வீட்டுக்காரும் வந்திருந்த போது அது பிரிக்கிற மாதிரி தானே வேலை செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி பண்ணல. உன்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க வேற வக்கீல பாத்திருப்போம். சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில கால வாரி விட்டவ தானே நீ. இது நாள் வரைக்கும் இல்லாம இப்ப மட்டும் எதுக்காக எங்க ஆபீஸ்க்கு வந்து வேலை பாக்குற? அதுவும் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே கல்கியும் வளைச்சு போட்டல. சௌந்தர்யா, வாய மூடு. என்னடி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. தமயந்தி ஒன்னும் கல்கிய நினைக்கல. இவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணதே சக்தி தான். அதே மாதிரி நாங்க வீட்டுக்கு வந்தது கூட நாங்களா தான் வந்தோம். பிரிஞ்சவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணுங்கிற எண்ணத்தோட தான் வந்தோம். அந்த எண்ணம் உங்களுக்கு அப்ப இல்லல்ல அத்தை? நீங்களும் பிரிஞ்சு போனவங்க தானே. நாங்க யாரையுமே பிரிக்கல. எல்லாரும் தான் எங்களை விட்டு பிரிஞ்சு போனீங்க. அப்படி பிரிஞ்சதுக்கு யாரையாவது காரணமா சொல்லணும்னாலும் இதோ இந்த தமயந்தியும் மங்களத்தையும் தான் சொல்லணும். என்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாங்களோ அன்னையில இருந்து ஆரம்பிச்ச கஷ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் முடியாம இருக்கு. தமயந்தி மட்டும் இல்லாத நீங்களும் அப்படி மாறினவங்க தான். நீங்க எல்லாருமே பிரிஞ்சு போனீங்க. எப்பவும் அப்படியே இருந்துக்கோங்க. ஆனா என்னையும் என் வீட்டுக்காரையும் தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க அத்தை.
சக்தி யாரு? நீங்களா? ஆ. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். வாங்க, ஆ. உள்ள வாங்க. சக்தி, பாட்டி. அர்ச்சனா மாமனார் வந்திருக்காரு, காப்பி கொண்டு வாமா. இத கொண்டு வரேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஒரு குறையும் இல்ல. சௌக்கியமா இருக்கீங்களா ஆ, மாமா? நல்லா இருக்கம்மா. இந்தங்க காஃபி. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? இப்படி மௌனமா இருந்தா எப்படி? உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தானே? நீங்களாவது அர்ச்சனா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பிரச்சனை வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. திலீப் ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணான். நான் தான் அந்த வக்கீல்கிட்ட பேசி தடுத்து நிறுத்தினேன். அவன் பண்ணது கூட அர்ச்சனா வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாளேன்னு கோபத்துல தான். அர்ச்சனா பண்றது எல்லாமே சரின்னு நான் சொல்லல. ஆனா சில விஷயங்கள்ல அவ சரியாதான் முடிவு பண்றா. அதனாலதான் என்னால எதுவும் பேச முடியல. ஒரு விஷயம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறானா அதுக்கு அவளை மட்டுமே காரணமா சொல்லக்கூடாது. யாரால அவ போறாளோ அவங்கள தான் சொல்லணும். அத நான் இல்லைன்னு சொல்லல. அர்ச்சனா வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். அப்ப அவ நிறைய தப்புகளை பண்ணா. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப அவ நல்லா இருக்கல்ல. அன்னைக்கு சக்தி அண்ணி ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் கொடுக்கலனா மௌலியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுக்கு காரணம் லக்ஷ்மி இல்ல கல்கி, அந்த மங்களம் தான். அவளை உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டது உங்க சம்சாரம் தானே? அப்ப அவங்க மேல தப்பு இருக்குல்ல? மங்களத்தை அர்ச்சனாவுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் எதுக்காக வீட்டுல வச்சிருந்தீங்க? மங்களத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு அர்ச்சனாவை வீட்டுக்கு கூப்பிட்டா அவ எப்படி மாமா வருவா? அர்ச்சனா உங்க வீட்டுக்கு வந்திருந்தா அவளோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும்ல? சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட சாட்சிகளா மாறலாம். என்னதான் மங்களம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்கள தவிர வேற யாரும் அந்த விஷத்தை வச்சிருக்க முடியாதுல்ல. நிச்சயமா அவதான் பண்ணிருப்பா. அதுக்கு அவளை தண்டிக்காம கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. அதுக்கு நீங்களும் உங்க மனைவியும் தான் காரணம். சௌந்தர்யாவை போலீஸ்காரங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நாங்க கேஸ வாபஸ் வாங்கணும். அப்ப கூட தமைந்தியால சௌந்தர்யாவை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்திருக்க முடியும். அப்படி அவ கூட்டிட்டு வந்திருந்தா மங்களம் மட்டும் இல்ல, உங்க மனைவி கூட உள்ளதா இருந்திருப்பாங்க. சௌந்தர்யா மேல பழிய போட்ட மங்களத்துக்கு உங்க மனைவி மேல பழிய போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க கேஸையே வாபஸ் வாங்கினோம். சரிம்மா, அவ மேல தப்பு இல்லைன்னு தெரியுது இல்ல. அத அர்ச்சனா கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லலாம்ல. மங்களம் மட்டும் இல்ல, இனிமே அர்ச்சனாவுக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டோம். போதுமா? அது போதும். அதே மாதிரி அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுமா. வேலையிலயும் கஷ்டம் இருக்கு, அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. யாருமே இல்லாம தனியா கஷ்டப்படும் போது எனக்கு பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குமா. சாதாரண சமயமா இருந்தா பரவாயில்ல, இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா. இந்த சமயத்துல கஷ்டப்படலாமா சொல்லு. இது அவகிட்ட சொல்லலாம்ல. நானும் சரி திலீப்பும் சரி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களால முடியல. அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மாமா, நான் இதை அர்ச்சனா கிட்ட பேசுறேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வரேன். சரி, வரேம்மா. வாங்க. வரேன் கல்கி. வாங்க. என்னாச்சு குணா?
ஏன் பேச நான் என்ன மாட்டேங்க? பேசுறது? அதான் ஊரே பேசுத பாருங்க. நீங்க விட்டு வெளியே போறதுக்கு நானாமா காரணம்? ச்சே, வெளியே தலை காட்ட முடியலமா. பாக்குறவங்க கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நிரந்தரம் நினைச்சீங்கன்னா அப்புறம் என்ன எப்பவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் போறேன். கற்பகம், ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போயிட்டு வந்துடலாமா? வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன்னா சரியாயிடும். மேஜர் சார் சாப்பிட்டாரா? இல்ல. நீங்க போய் அவரையும் மத்தவங்களையும் சாப்பிட சொல்லுங்க. ம். டீச்சருக்கு என்னாச்சு? உடம்பெல்லாம் சுடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னா வேண்டான்னு சொல்றா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என் மேல உங்களுக்கு கோபமா டீச்சர்? நான் தப்பா நினைச்சு எதுவும் சொல்லலையே. நீங்க நினைக்கல, ஆனா என் பையன் நினைச்சிட்டானே. நான் இங்க வந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பத்திரிக்கை பேட்டியால எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அவன் எப்படி கோவப்பட்டான் தெரியுமா? உங்க பையன் உங்ககிட்ட பேசுனதை நான் கேட்டேன். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவன் உங்களை வெளியில போக சொல்லல. உங்க மருமகனால தான் நீங்க வெளியில வந்திருப்பீங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த பொண்ணு எதுவும் சொல்லல. அங்க இருக்க பிடிக்கல, கொஞ்சம் அமைதி வேணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப வந்த இடத்துலயும் அமைதி இல்லாம இருக்கு. நீங்க உங்க பையன் சொன்ன மாதிரி நீங்க அங்கேயே போயிடுங்க டீச்சர். அமைதிங்கிறது உங்களுக்கு அங்கதான் கிடைக்கும் டீச்சர். வயசு பையன் அவனை எல்லாரும் தப்பா பேசினா அவனால தாங்கிக்க முடியாதுல்ல. நீங்க இங்க வந்த காரணம் எங்களுக்கு தெரியல. கேட்டாலும் நீங்க சொல்ல போறதும் இல்ல. நாங்க மூணாவது மனுஷங்க, எங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க உங்க பையன் கிட்டயாவது சொல்லலாம்ல. அவன்கிட்டயுமா நீங்க மறைக்கணும்? சாதாரண விஷயமா இருந்தா கூட அதை சொல்லாம மறைச்சு வச்சா அதை பத்தி மத்தவங்க எல்லாம் வேற விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என் பசங்களுக்கு தான் என் மேல பாசமும் இல்ல, அட்டாச்மெண்ட்டும் இல்ல. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா உங்க பையன் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அதனால நீங்க இங்க வந்து இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் சொல்றேங்கிறதுக்காக இல்ல, நீங்களும் அதை நல்லா தீவிரமா யோசிச்சு பாருங்களேன். எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். மௌலி, சௌந்தர்யா வர்றதுக்கு நேரம் ஆகுமா? தெரியல பாட்டி. சில நேரத்துல சீக்கிரம் வந்துருவா, சில நேரத்துல லேட்டா வருவா. லேட் ஆகிற டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணுவா. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துருவேன். இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு ஆபீஸ்ல பெருசா வேலை இல்ல, சீக்கிரமா வந்துருவா. சொல்லுங்க பாட்டி. புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு மௌலி? ஏற்கனவே சொன்னதுதான். மௌலி, உன் மனசாட்சி படி சொல்லு. உண்மையாவே பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டுதான் சௌந்தர்யா இப்படி எல்லாம் பண்றாளா? சொல்லுப்பா. ஆசை இருக்கோ இல்லையோ, அவ கேட்ட மாதிரி பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே பாட்டி. இல்ல மௌலி, அந்த வீட்டை பிரிக்க வேண்டாம். எனக்கு என்னவோ அது குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி இருக்கும். சரி, சொத்தை பிரிக்கிறதுக்கும் நாங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க தங்கச்சி பையனுக்கு தாய் மாமா உறவு வேணும்ல, அதனாலதான். ஆமா மௌலி, உன்னோட வரவு அந்த குழந்தைக்கு வேணும் இல்ல?
இல்லைன்னு சொன்னாலும் அந்த உறவு இல்லாம போயிடுமா? மௌலி, சௌந்தர்யா பிடிவாதமா இருக்கிறதுக்கு அண்ணியோட குழந்தை தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? எதுக்காக கேக்குறேன்னா, ஜோசியர் நம்ம கிட்ட சொன்ன அந்த 48 நாள் டைமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் சௌந்தர்யா அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காளே. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தானே இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. மௌலி, இப்ப அவளை பத்தின பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்படியே இருந்தான்னா அவ மனநோயாளியாவே ஆயிடுவா. அதுக்காக தான் மௌலி சௌந்தர்யாவை வீட்டுக்கு கூப்பிட்டோம். அவ வரமாட்டான்னு தெரியும். ஆனாலும் எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை வர வைக்கணும். எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். அங்க பக்கத்திலேயே இன்னொரு வீடு இருக்கு, அங்க வரலாம்ல. ஏதோ ஒரு காலத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல. குழந்தைக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு நான் சாதாரணமா சொன்னது இவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ அப்படி பயந்ததுக்கான காரணம் எனக்கு நடந்த சில ஆக்சிடென்டால தான். குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையா எது எனக்கு நடந்தாலும் அதுக்கு சக்தியோட குழந்தையே காரணமாயிடுச்சு. மௌலி, இனியும் அது நடக்கக்கூடாது. அவ விலகி விலகி இருக்கிறதுனால தான் அவ மனசுல வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. அந்த வெறுப்பு போகணும்னா சௌந்தர்யா எங்க வீட்டுக்கு வரணும். மௌலி, நான் இங்க வரும்போது சக்தி என்ன சொன்னா தெரியுமா? குழந்தைய வேணும்னா எங்க அண்ணன் கண்ணிலேயே படாம ஒளிச்சு வச்சுக்கிறேன்னு சொன்னா. இதை விட இன்னும் வேற என்ன வேணும் சொல்லு மௌலி. இத பாரு மௌலி, சௌந்தர்யா நான் வளர்த்த குழந்தை. அவளோட மனசு எனக்கு நல்லா தெரியும். அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்தா நம்ம கண்ட்ரோல்லயே இருப்பா. இல்லைன்னா அவ நம்மளை விட்டு போய்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு பயம் அவ மேல எனக்கு வந்திருக்கு. அதனால்தான் சொல்றேன், சௌந்தர்யாவை எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. பாட்டி, இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் பாட்டி? நான் கேட்டது எங்க? என் பேருக்கு பிரிச்சு எழுதின டாக்குமெண்ட் எங்கன்னு கேக்குறேன். சௌந்தர்யா கொஞ்சம் சும்மா இரு. நான் கேட்டதை ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கேன். சௌந்தர்யா, நான் சொல்றத கேளு. சௌந்தர்யா, உனக்கு நம்ம வீடு ஞாபகம் இருக்குல்ல? மாளிகை மாதிரி இருக்கிற அந்த வீட்டுல கீழே பிரேமும் மேல நானும் இருக்கும். பக்கத்துல நம்ம வீட்டுல இன்னொரு போர்ஷன் காலியா தானே இருக்கு. உனக்கு உரிமை இருக்குல்ல? உன்னை நாங்க அங்கதானே வர சொல்றோம் சௌந்தர்யா. இல்ல, இரு இரு இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் சொல்லு. நீ எதுக்காக பயந்துட்டு இருக்கியோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சௌந்தர்யா, மௌலி குழந்தைய பார்க்காத அளவுக்கு நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னாகணும். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரோட கண் முன்னாடி தான் என் கல்யாணம் நடக்கணும். யோசிச்சு பதில் சொல்லுமா? வர மௌலி. சரி வாங்க பாட்டி, போலாம். என்னங்க இது? இத்தனை நாள் இல்லாம இப்படி திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. அததான் யோசிக்க சொல்லிருக்காங்கல்ல. எப்படிங்க யோசிக்க முடியும்? சொத்தை பிரிச்சு தர சொன்னா அதை கேட்காம இவங்க வேற என்னமோ பேசுறாங்க. சௌந்தர்யா, யோசிச்சு பார்த்தா அதுலயும் சில நல்லது இருக்கு. வேற எங்கேயோ இருந்து உன் பங்க கேட்கறதுக்கு பதிலா உன்னோட இடத்துக்கு போயிருந்து நீ கேட்டா என்ன? அந்த வீட்டுல அவங்களோட நம்ம இருக்க போறது இல்ல. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க போறோம், அவ்வளவுதானே. குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன், சரியா? இல்லைங்க, வேண்டாம். எனக்கு என்னமோ விபரீதமா படுதுங்க. இல்ல சௌந்தர்யா, இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்.
இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். இல்லைங்க அது சௌந்தர்யா இன்னும் வரலையா? இன்னும் வரலைங்க சார். கேட்டாங்கன்னு எதுவும் சொல்ல சார். ஓ ம் சரி பரவாயில்ல, அவங்க வரும்போது வரட்டும். சரிங்க சார். லேட்டா வந்தா கூட நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். ஓகே சார். அவங்க வரும்போது வரட்டும், போகும்போது போட்டும். சரிங்க சார். அதே மாதிரி வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க எதுவும் கேட்க வேண்டாம், சரியா? இல்ல சார், இப்பெல்லாம் வேலையில கரெக்டா இருக்காங்க சார். எந்த தப்புமே பண்றதில்ல சார். குட். ஆமா சார். சரி சார். 12 மணிக்கு ஆடிட்டரை மீட் பண்ண போகணும். சரிங்க சார். நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே. கல்கி ம்? தமைந்தி எங்க? இன்னும் வரல நீ. தமயந்திக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிட்டரை போய் பார்க்கணும். வா தமைந்தி, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியா போச்சு. ஆயுசு 100 இப்பவே போயிடலாம் போல இருக்கு. என்ன தமைந்தி இப்படி பேசுற? ஆமா சக்தி, இப்படி ஒரு அவமானத்துல நான் எதுக்காக வாழணும்? அப்படி என்ன உனக்கு அவமானம் வந்துருச்சு? தமயந்தி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு சௌந்தர்யா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவ எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தா? அவ கேட்ட மாதிரி நான் சொத்தை பிரிச்சு கொடுக்கலல்ல.